என் பையன் வந்து டாக்டருங்க சார். அதனால நான் வந்து என் பையன் வந்து வீட்டில் வேலை செய்யற பொண்ணா, வீட்டை பார்த்துக்கக்கூடிய ஒரு பொண்ணா தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வீட்டை பார்த்துக்கிற ஒரு பொண்ணு வந்து என்ன படிச்சிருக்காங்க? அவ லாயருங்க. அவ வந்து வேலைக்கு போகணும், ஜட்ஜ் ஆகணும்னு அவர் ஒரு ஆம்பிஷனோட இருக்கா. அவளோட ஆம்பிஷனுக்கு தகுந்த மாதிரி நான் வரேன்னு பார்ப்பேன். நீங்க ஒரு பெண், ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆணுக்கு ஒரு நியாயத்தை வைக்கிறீங்க. தகப்பனோட வேலையை ஒரு கணவனா இருந்து நாங்க வழி நடத்துறோம். நீங்க கணவர் வேலையை மட்டும் பாருங்க, தகப்பன் வேலையை தகப்பன் பார்த்து பாருங்க. அப்படி கிடையாது, அப்படி நீங்க சொல்லக்கூடாது. நீங்க 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கிறதுனால நீங்க 2 பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல மருமகளை வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இதே 2 பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு பொண்ணை பொத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆணுடைய மனோபாவம் அன்னைக்கு அப்பாவா என்ன இருந்திருக்கும்னு. நான் ஒரு பொண்ணை பெத்த அப்பாவை நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க ஒருத்தர் சம்பாதிச்சா வந்து போதும், அப்பதான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இதுவே உங்க மருமக வேலைக்கு போய் சம்பாதிச்சா உங்களுக்கு ஓகேவா? உங்க பையன் வீட்டுல இருக்கட்டும். கண்டிஷன்ங்கிறது வந்து அடிமைத்தனம்னு நினைக்கிறீங்க. அவங்க கண்டிஷன் போட்டு நம்ம வாழணுமாண்டு, அந்த கண்டிஷன் போட்டு வாழ்றதுல எவ்வளோ ஒரு இன்பமான விஷயம் இருக்குன்னு தெரியுங்களா? தகப்பனுக்கு அப்புறம் புருஷன் நல்லது சொல்லி கொண்டு வராங்க. இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப அந்த பொண்ணோட வேலை என்ன? அது தகப்பனோட வேலை. ஒரு நல்ல பையனை பார்த்தோம், நம்ம கட்டி கொடுத்துட்டோம், நம்ம பொண்ணு நல்ல ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. அப்போ அதோட கடமை எங்களுக்கு நிறையா இருக்குது. அப்போ எங்களோட மனைவியை நாங்கள் எந்த அளவுக்கு கொண்டுட்டு வரோமோ எங்களோட பிள்ளைங்க அவங்கள பார்த்து வளருவாங்க. பிள்ளைங்க வந்து மனைவியை மட்டும், அதாவது தாயை மட்டும் பார்த்து வளர மாட்டாங்க. அவங்க வந்து ஃபேமிலியா அப்பா அம்மா அப்படின்னு 2 பேரையும் பார்த்து தான் வளருவாங்க. நீங்க வந்து கண்டிஷன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது வந்து பெண் கிட்ட மட்டும் இல்ல. இங்க எப்படி வந்து ஆகுது அப்படின்னா, வேலைக்கு போக கூடாது, எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வருது தெரியுமா? பொண்ணு வந்து பையனோட அதிகமா படிச்சிருக்க கூடாது, ஒரு பிஜி டிகிரி வச்சிருக்கா, அப்ப இவன் என் பையனை மதிக்க மாட்டா, அப்ப இவளுக்கு வந்து எப்படி நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு வருது. ஓகே, உங்க சைட்ல பார்த்தது. நான் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட், என்னோட ஒய்ஃப் டீச்சர், ஓகேவா? ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல வேலைக்கெல்லாம் போக கூடாது, குடும்பத்துக்கு தான் பொண்ணுன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், வேலைக்கு போக கூடாது அப்படி சொல்ற உரிமையே கிடையாது. அந்த பொண்ணு படிச்சிருக்கா, அவ போவா, அது அவளோட உரிமை. எம்ஏ படிக்க வச்சேன் ஒய்ஃபை, எம்ஏ படிக்க இல்ல வச்சேன். பொண்ணு சொல்லுங்க. அவங்களுக்கு வேணும்னா அவங்களே படிச்சுப்பாங்கங்க. அவங்களுக்கு வந்து யூஜி டிகிரி அவங்க அப்பா படிக்க வச்சு விட்டுருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு பிஜி படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க, கிளியர் பண்ணுவாங்க, அவங்க படிப்பாங்க. ஒரு பார்ட்னரா நீங்க வந்து சப்போர்ட் தான் பண்ணணும். நான் படிக்க வச்சேன் அப்படின்னு நீங்க வந்து பெருமையா வந்து அதை அந்த நேரம் வரும்போது நீங்க சொல்லிக்கோங்க. நீங்க அவங்களுக்கு ஃபினான்ஷியலா அவங்களால முடியாத கட்டத்தை தான் நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் படிக்க வச்சேன் அப்படின்னு கில்ட் ட்ரிப் பண்ணாதீங்க. தகப்பனோட வேலையை ஒரு கணவனா இருந்து நாங்க வழி நடத்துறோம். நீங்க கணவர் வேலையை மட்டும் பாருங்க, தகப்பன் வேலையை தகப்பன் பார்த்து பாருங்க. அப்படி கிடையாது, அப்படி நீங்க சொல்லக்கூடாது. இது கண்டிஷனா கட்டுப்பாடான்னு தெரியல. நீங்க வந்து கேட்டுன்னு வருது, சில கட்டுப்பாடு போடுறாங்க. இந்த கட்டுப்பாடுக்கு நீ அடங்கி இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. ஆனா கண்டிஷன்ன்றது என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஒரு பொண்ணு எடுக்க போறோம், அந்த பொண்ணு எடுக்கிற போற இடத்துல இந்த பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? எனக்கு 2 ஆண் பிள்ளைங்க. கல்யாண வயசுல இருக்காங்களா? என்ன கல்யாண வயசு ஒரு 2 பிள்ளைங்க கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருத்தர் ஆடிட்டர், ஒருத்தர் வந்து HR கிட்ட. நீங்க என்ன கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணீங்க? நான் பாக்குற பெண்ணு வேலைக்கு போக கூடாது. அதாவது உங்க பையனுக்கு பாக்குற அந்த பெண்ணு. 2வது இந்த T-ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட், துப்பட்டா எல்லாமே இருக்கக்கூடாது. எனக்கு முடியை விரிச்சு போட்டு நடக்கக்கூடாது. எனக்கு முடியை கட்டணும். அந்த காலத்து மாதிரி தலை குளிச்சா தலை கீழே, அந்த காலத்து பொம்பளைங்களுக்கு கீழே ஒரு முடி போடுவாங்க. அந்த முடி போட்டுட்டு வெளியே வரலாம். 3வது அவங்க குளிக்காம வந்து அடுப்பு பற்ற வைக்க கூடாது, என்னையும் பார்க்க கூடாது. அவங்களுக்கு தனி கொடுத்துன்னு எப்போ வச்சிருவேன் நான். அவரு நல்ல கம்பெனில இருக்காரு. உன்னுடைய வேலையை நீ விட்டுடணும். 30,000 ரூபா வாங்கியிருந்தாங்க, வேலையை விட்டுடணும். வேலையை விட்டு சம்பாரிச்சு கொடுக்குறதுல நீ வாழணும். அவன் சம்பாதித்தை நீ எதிர்பார்க்கணும். அவன் சம்பாதிச்சு விட்டு நான் என் சம்பாதித்துல நான் பாதி எடுத்துக்குவேன், என் சம்பாதி எங்கள் அம்மா கொடுப்பேன், எங்கள் அப்பா கொடுப்பேன், இந்த பிரச்சனை வரக்கூடாது. நீ காலகாலத்துல ஒரு குழந்தை பெத்து கையில கொடுக்கணும் சார். தலையை விரிச்சு போடக்கூடாது, தலையை வெட்டக்கூடாது, இதை சமைக்கணும் அதை சமைக்கணும், இவங்க ஏன் சார் சொல்லணும்? அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் சார். கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு போறானா, இதைத்தான் நான் செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு தோணும். நீ இங்க உட்காரக்கூடாது, நீ இப்படி உட்காரக்கூடாது சார். இது ஒரு கண்டிஷன் சார். நான் முடி வெட்டினேன் சார். நான் இதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஷார்ட் ஹேர் வச்சிருந்தேன் சார். அது ஒன்று சொன்னாங்க, இப்படி முடி வெட்டிட்டே உனக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும், உனக்கு எப்படி நாங்க மாப்பிள்ளை பார்ப்போம்? நீங்க அப்படி ஒன்றும் மாப்பிள்ளை எனக்கு பார்க்க வேண்டாம். மாப்பிள்ளை முடியாது சார். எங்க பிரச்சனை, நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம், அது எங்க மனசோட பிரச்சனை, அது நாங்க பாத்துக்கிறோம். அடுத்து T-ஷர்ட் போடக்கூடாது, அது ஏன் சார் T-ஷர்ட் போடக்கூடாது? இப்போ எல்லாமே காமன் ஆயிடுச்சு சார். நீங்க வந்து வேலைக்கு போக கூடாது. ஆமா. அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு சமைக்கணும். அதுக்கப்புறம் குளிச்சதுக்கு அப்புறம் தலை துவட்டிட்டு கீழே கட்டிக்கணும். அதுக்கப்புறமா ஜீன்ஸ் இதெல்லாம் போடக்கூடாது. அது மாதிரி சுடிதார் வெளியே வரக்கூடாது ஒன்று சொல்றீங்க இல்லையா?
இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, ஏன் இதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. எனக்கு வந்து துப்பட்டாலாம் வெளியே போகும்போது பல பேர் நம்ம மார்பகத்தை பாக்குறாங்க இல்லைங்களா? இல்ல துப்பட்டா இல்ல இல்லாம நீங்க வெளிய பாக்குறவன் பிரச்சனையா இல்ல இல்ல நீங்க போடுற கண்டிஷன்ல பிரச்சனை இருக்கா? எனக்கு புரியல. 2 பேர் சம்பாரிச்சு நம்ம விடுவாங்களான்னு என்ன இருக்கலாம், ஆனா 2 பேருக்கு சந்தோஷம் கிடைக்காது. நீ ஒருத்தர் சம்பாரிச்சாதான் அந்த வீட்டுல சந்தோஷமாக அவங்க வாழ்வாங்க ஆயுசு காலம் ஃபுல்லா. நீங்க சொல்றீங்க ஒருத்தர் சம்பாதிச்சா வந்து போதும் அப்பதான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இதுவே உங்க மருமக வேலைக்கு போய் சம்பாதிச்சா உங்களுக்கு ஓகேவா? உங்க பையன் வீட்டுல இருக்கட்டும், உங்க மருமக வேலைக்கு போய் சம்பாதிச்சு நீங்க சொல்ற அதே கண்டிஷன்லாம் வந்து அந்த பிள்ளை சமைக்குது எல்லாமே பண்ணுதுன்னு வச்சுக்கலாமே, உங்க மருமக வேலைக்கு போட்டும். எனக்கு மருமக வேலைக்கு போன அந்த அவசியம் இருந்தா என் பிள்ளைக்கு நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாட்டேன். ஏன் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வேலைக்கு போக கூடாதுன்னு நான் வேலைக்கு போடுறேன், நான் கண்டிஷன் போடல. என் பணக்கு நான் சொல்றேன், என் புள்ள சந்தோஷமா இருக்குன்னா அவன் ஆபீஸ் போயிட்டு வந்தோடனே காப்பி போட்டு கொடுவான். இவ வேலையில இருந்து வர லேட் ஆகும், அதுக்காக சரி உங்க பையன் வேலைக்கு போயிட்டு வர லேட் ஆகட்டுமே, உங்க பையன் பாத்துக்கிட்டுமே. அது வரைக்கும் உங்களுக்கு வீட்டுல மருமக தேவையா வேலைக்காரி தேவையா? எனக்கு மருமக தான் தேவை. ஆனா நீங்க வச்ச கண்டிஷன் எதுவுமே மருமக மாதிரி தெரியல. மருமக மாதிரி தெரியலையே இன்னைக்கு வரைக்கும் மருமக. நீங்க போட்ட கண்டிஷனுக்கு உங்க பையன் என்ன சொன்னாரு? என் பையன் ஒன்றையும் ஒத்துக்க, என் பையன் கரெக்டா செய்யணும். அப்பா போடுற கண்டிஷன் கரெக்டா இருக்கணும். ஏன்னா என் தகப்பனா என்ன அப்படி வளர்த்தாரு, நான் அதனால நான் என் பிள்ளைகளை அப்படி வளர்த்தேன். சார் நீங்க அந்த கண்டிஷன் பழைய பாரம்பரியத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கே கல்யாணம் இருக்காது, வட்டக்கல் தூக்கி கல்யாணம் பண்ணிருக்கணும், இல்ல காலை அடக்கி கல்யாணம் பண்ணிருக்கணும். இந்த கண்டிஷன்லாம் நீங்க பேஸ் பண்ணி இருந்தா தான் நீங்களே கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதுலயே ஒண்ணு இருந்தீங்கன்னா காலை அடக்கிட்டு தான் நீங்க வந்திருக்கணும். காலை அடக்க அது கண்டிஷன் இருந்துச்சு, நீங்க சொன்னீங்க இல்லையா? பக்கம் நான் சொன்னீங்கல்ல. நீங்க 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கிறதுனால நீங்க 2 பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல மருமகளை வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இதே 2 பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு பொண்ணை பொத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆணுடைய மனோபாவம் அன்னைக்கு அப்பாவா என்ன இருந்திருக்கும்னு. நான் ஒரு பொண்ணை பெத்த அப்பாவை நான் சொல்றேன். இதை போன்ற ஆண்கள் உங்க வீட்டுல இருந்தா நீங்கெல்லாம் இன்னைக்கு வெளியில போயிருக்கக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்குமா? கண்டிப்பா அமைஞ்சிருக்காது. இல்ல அதை தாண்டி தான் நீங்க வந்திருக்கோம். ஆமா, அதை தான் நான் அவர் சொல்றேன். ஓகேங்களா? இந்த மனோபாவம் மாறணும். இது மாறலைன்னு வச்சுக்கோங்க, இந்த தலைமுறையில கூட இதை மாத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் எல்லாம் பழைய காலத்துக்கு போக வேண்டியதுதான். அதாவது கண்டிஷன் போடுறது எதுக்குன்னா 2 குடும்பத்திலையும் 2 உள்ளங்களுக்கு இடையிலே எந்த ஒரு மனஸ்தாபங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கண்டிஷன் போடுது. நாம ஆனா இங்க என்ன தெரியுமா நடக்குது, நீங்க போடுற கண்டிஷன்னாலதான் மனஸ்தாபங்களே வந்து உதயமாகுதுன்னு நான் சொல்றேன். நாம தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டிஷன் போட்டுறோமே. கல்யாணம் ஆயிடுச்சாமா உங்க பிள்ளைங்களுக்கு? இன்னும் ஆகலைங்க சார். ஓகே, நீங்க என்ன கண்டிஷன் எதிர்பார்க்கறீங்க? என் பையன் வந்து டாக்டருங்க சார். அதனால நான் வந்து என் பையன் வந்து வீட்டுல வேலை செய்யற பொண்ணா, வீட்டை பாத்துக்க கூடிய ஒரு பொண்ணா தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். வீட்டை பாத்துக்கிற ஒரு பொண்ணு உங்களுக்கு தேவைப்படுது. எனக்கு டாக்டர் பொண்ணு வேணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போயிட்டா குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு சரியான ஆள் இருக்காது, வழிகாட்டி இருக்க மாட்டாங்க. ஓகே, அதனால உங்க பொண்ணுக்கு இதே மாதிரி ஒரு மாப்பிள்ளை? என் பொண்ணுக்கு அதே. என் பொண்ணு வந்து என்ன படிச்சிருக்காங்க? அவ லாயருங்க. அவ வந்து வேலைக்கு போகணும், ஜட்ஜ் ஆகணும்னு அவர் ஒரு ஆம்பிஷனோட இருக்கா. அவளோட ஆம்பிஷனுக்கு தகுந்த மாதிரி நான் வரேன்னு பார்ப்பேன். நீங்க ஒரு பெண், ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆணுக்கு ஒரு நியாயத்தை வைக்கிறீங்க, பெண்ணுக்கு ஒரு நியாயத்தை வைக்கிறீங்க. ஆனா இருந்தா வீட்டுல வந்து என் பிள்ளைய பாத்துக்கிற, என் வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு ஒரு பொண்ணை தேடுறீங்க. அதே நீங்க படித்த பெண்ணை வீட்டுல வச்சிருக்கும் போது அந்த பெண் உயரத்துக்கு போகணும், ஜட்ஜ் ஆகணும், பெரிய அதிகாரத்துக்கு போகணும்னா அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணை அது அவங்கவங்க எதிர்பார்ப்பு. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றது? அவளோட பேஷன், அவளுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அந்த ஆசையெல்லாம் எங்க போய் பூர்த்தி பண்ணுவா? நம்ம கேக்குறதே இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கிற பொண்ணு தான் கேக்குறோம். நீங்க என்ன கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணீங்க சொல்லுங்க சார். என் கண்டிஷன் சொல்றேன் சார். நாங்க வந்து பசங்க 3 பேர் சார். எங்க வீட்டுக்கு வர மருமக எங்க வீட்டுல இருந்து அம்மா அப்பா பார்த்துக்கோ, நல்லபடியா குடும்பத்தோட இருக்கணுங்கிறத எல்லா ஆண்மகனும் விரும்புறது நீங்களும் விரும்பியிருப்பீங்க. எனக்கு அது நடக்கல. சொல்ற கண்டிஷன் அவங்க போட்ட கண்டிஷன், எங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னாங்க. ஏத்துட்டு வந்து வீட்டோட மாப்பிள்ளைய எங்க பிறந்த பாரம்பரியம் எல்லாமே விட்டுட்டு, எங்க விவசாயம் எல்லாமே விட்டுட்டு எங்க பாரம்பரியமா இருந்தவங்க இங்கதான் இருக்கணும். ஊரு புறா கௌரவமா பேசி எங்க மருமக இங்கதான் இருக்கும். தள்ளி ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி நான் வாழ்க்கப்பட வேண்டியதா போச்சு. பெண்களுக்கு நடக்கிறது எனக்கு நடந்திருக்குது இந்த மாதிரி கண்டிஷன். அப்ப வரும்போது அங்க வந்து அவங்க சார்ந்து அவங்க குடும்பத்துல வாழ்ந்து மனைவிட்ட எந்த கண்டிஷன் போடாம மனைவிட்ட சொன்னேன், எங்க அம்மா எங்க அப்பா விட்டுட்டு வந்துருக்கீங்க. அப்பா உங்களுக்கு என்ன மனநிலை இருந்தது? நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா போகும்போது நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? ஒரு பெண் மனசை நான் புரிஞ்சுட்டேன். அதாவது எங்க அம்மா எங்களை வழி அனுப்பிச்சாங்க. எங்க வளர்த்த சொல்றீங்களே கண்டிஷன் பாரம்பரியம், நீ நல்லா இருந்தா போதும்டா, நம்ம இன்னொரு சமுதாயம் வந்து நம்மளுக்கு நான் உங்களோட இருந்துட்டேன், நீ விருப்பப்படுற அந்த பொண்ணை வந்து இதே மாதிரி நாங்க நினைக்கிற மாதிரி உன்னோட கண்டிஷனை மாத்தி நீ வாழ்றான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்லிங்க சார், அந்த பொண்ணை வந்து நாங்க எங்க புரிய வச்சு எங்க வீட்டுக்கெல்லாம் வந்து குடும்ப பாரம்பரியமா இருக்கணும்னு சொல்லி பண்ணணும். ரெண்டாவது கண்டிஷன் வந்து பாரம்பரியமாக இருக்கிறதுங்க சார், கண்டிஷன் போடாமல் வாழ முடியாதுங்க சார். இந்த இன்டர்நெட் இதெல்லாம் வந்ததுனால சாதனங்கள்னால வந்து பாரம்பரியம், அப்போ குட் மார்னிங் போடுறத வீட்டில் உட்காந்துக்கிட்டு செல்லில் போட வேண்டியதாக இருக்க அளவுக்கு எல்லாம் இருக்குதுங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை சார்.